Hi positive students, 12th max example 2.16 show that the equation z cube equal to z bar has 4 solutions சொல்லியிருக்காங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு 4 சொல்யூஷன் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க, z ஸ்கொயர் equal to z bar. இப்போ ரெண்டு சைடும் நம்ம வந்து மாடுலஸ் எடுக்கிறோம், மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ், மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் equal to மாடுலஸ் ஆஃப் z bar. ஸோ இந்த மாடுலஸ் ரூலில் நம்பர் உள்ளாரே இருக்கலாம், வெளியிலையும் இருக்கலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் z இந்த ஸ்கொயரை வெளியே எடுத்து போடுறோம், த மாடுலஸ் ஆஃப் z த ஹோல் ஸ்கொயர். ஸோ சேம் தான், இந்த மாதிரி பார் இருந்தாலும் ஒன்று தான், பார் இல்லாமல் எப்போன்னா மாடுலஸில் இருக்கும்போது மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம பாரை எடுத்துகிட்டு வெறும் மாடுலஸ் ஆஃப் z மட்டும் எழுதினா போதும். ஸோ இதெல்லாம் ஒரு சைடு நம்ம கொண்டு வந்துடுறோம், மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர், இந்த ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z தான் இருந்துச்சுன்னா மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 0. இதுலேருந்து எதை காமனாக எடுக்கலான்னா மாடுலஸ் ஆஃப் z காமனாக எடுத்துருங்க. ரிமைனிங் ஒரு மாடுலஸ் ஆஃப் z எடுத்துட்டாங்க, யார் இருப்பாங்க, ஒரு மாடுலஸ் ஆஃப் z இருப்பாங்க. மாடுலஸ் ஆஃப் z எங்கே எடுத்துட்டோம், அது 1 இருக்குது தான் மீனிங். ஸோ இந்த மாடுலஸ் ஆஃப் z-க்கும் இந்த 0 வந்து காமன் தான், இந்த மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 1க்கும் இந்த 0 வந்து காமன் தான். ஸோ ரெண்டுக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி தனியாக எழுதிக்கிங்க, மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 0 அண்ட் மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. மாடுலஸ் ஆஃப் z இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 1. ஸோ இது தனி சொல்யூஷனாக கிடச்சிச்சு, இது அப்படியே வச்சுங்க, இதை மட்டும் சால்வ் பண்ணுங்கள். இப்போ ரெண்டு சைடும் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் போட்டுங்க. மாடுலஸ் ஆஃப் z த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர். இந்த மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் என்ன எழுதலாம்னா z இன்ட்டு z பார்னு எழுதலாம். இந்த மாதிரி ஒரு இசட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்கொயர் இருந்ததுன்னா ஒரு இசட்டு நார்மலாகவும் ஒரு இசட்டுக்கு மேலே பாரம் போட்டு எழுதணும், ஈக்குவல் டு 1. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இசட் பாரை மட்டும் கண்டுபிடிங்க, இசட் பார் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிங்க. இந்த இசட் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிபிள் பண்ணுறது, இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். இசட் பார் ஈக்குவல் டு 1 பை இசட்டை போய்ட்டு எதில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்கன்னா நம்மளோட கொஷின் இருக்குல்ல அதில் போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ கொஷின் பாருங்கள், இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் பார்னு இருக்கும், நாங்கள் சைடில் போடுறேன். ஸோ z ஸ்கொயர் ஈக்குவல் டு z பார், z ஸ்கொயர் ஈக்குவல் டு z பாருக்கு பதில் என்ன எழுதலாம், 1 பை zன்னு எழுதலாம். இந்த z பாருக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், 1 பை zன்னு எழுதலாம். 1 பை z ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள், z ஸ்கொயர் இன்ட்டு z கியூப் ஈக்குவல் டு 1. இப்போ பாருங்கள், இதில் மொத்தம் எத்தனை சொல்யூஷன் இருக்குது, 3 சொல்யூஷன் இருக்குது. என்ன நம்பர் 3 இருக்குது. இங்கே ஆல்ரெடி ஒன்று 0 நம்ம கண்டுபிடிச்சி ஓரமாக வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் எத்தனை சொல்யூஷன், 1 இருக்குது. அப்போ இங்கே 1, இங்கே ஒரு 3, டோட்டலாக 4 சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஹென்ஸ் ப்ரூவ்.